மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு மக்களவையில் திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வைத்திருந்த கருத்துக்களையும் நாம பார்த்தோம். இப்ப அலுவல்ல என்ன நடக்கிறது, முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? அதாவது இந்த பிஎம்சி பள்ளிகள் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காத விவகாரம் தொடர்பாக மக்களவையிலே ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் ஏற்பட்டு வருகிறது. கேள்வி நேரத்தில் பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழகத்தில் பிஎம்சி உள்ளிட்ட கல்வி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 2000 கோடி ரூபாய் நிதி வேறு மாநிலங்களுக்கு திருப்பி விடப்பட்டது. இதுபோன்று ஒரு குறிப்பிட்ட மாநில அரசை பழிவாங்கும் ஒரு கருவியாக மாணவர்களின் கல்விக்கான அந்த நிதியை வேறு ஒரு திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பினார். அதற்கு அவையில் இருந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதிலை அளித்தார். அதாவது இந்த பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட தமிழக அரசு ஒரு கட்டத்தில் தயாராகவே இருந்தது. இது தொடர்பாக தற்போது கேள்வி எழுப்பிய தமிழச்சி தங்கபாண்டியன் உட்பட பல்வேறு தமிழக எம்பிக்கள் தமிழக கல்வி அமைச்சருடன் கடந்த ஆண்டு என்னை நேரிலேயே வந்து சந்தித்தனர். தாங்கள் பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஆனால் அவர்கள் திடீரென தற்போது யூ-டர்ன் அடிப்பது ஏன் என ஒரு கேள்வியை எழுப்பினார். அவர்களுக்கு மாணவர்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை தமிழக எதிர்க்கட்சிகள் பாழாக்குகின்றன, சீரழிக்கின்றன. அவர்கள் மாணவர்களை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். இது அநாகரிகமானது, அநீதியானது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். பல பாஜக அல்லாத மாநிலங்கள் கூட புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிஎம்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகா, இமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் கூட இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றன. அவர்களுக்கு மத்திய அரசு தேவையான அனைத்து நிதி உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஆனால் தற்போது இவர்கள் அரசியல் காரணங்களுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்குகிறார்கள் என காட்டமான விமர்சனத்தை முன்வைத்தார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர் இவ்வாறு தெரிவித்ததற்கு தமிழக அரசியல் கட்சி எம்பிக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அமளியில் ஈடுபட்டனர். அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய அமைச்சருடைய பதிலை தொடர்ந்து அவையிலே கேள்வி நேரம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த அமைச்சருடைய பதில் மற்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக எம்பிக்கள் எழுப்பிய அந்த முழக்கத்தால் அவையிலே சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.